ஹலோ, வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் விளாக்ஸ். இன்னைக்கு பார்க்க போறது ஒரு டே இன் மை லைஃப் விளாக் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். மார்னிங் போயிட்டு ஓட்டு போட்டுட்டு ஈவினிங் பீச்சுக்கு போயிட்டு வந்தது தான் நீங்க ஃபுல் விளாக்ல பார்க்க போறீங்க. ஸோ கண்டிப்பா இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா தொடர்ந்து பாருங்க. எதுவும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நாங்க என்னென்ன பண்ணோம், எங்க போனோம் எல்லாமே உங்களுக்கு தெளிவா தெரியும். மார்னிங் வந்து கிளம்பி எல்லாம் வீட்டுல சமைச்சு எடுத்துக்கிட்டு சிக்கன் குழம்பு செஞ்சு எடுத்துட்டு அத்தை வீட்டுல போய் கொடுத்துட்டு அப்படியே அத்தை வீட்டுல பாப்பா ஓட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்ட் ஓட்டு போட போயிட்டோம். எங்க அத்தை வீட்டுல தான், அதாவது எங்க ஹஸ்பண்ட் வீட்டுல தான் என்னோட ஓட்டு எல்லாமே அங்கதான் இருக்கு. சோ அங்க போயிட்டு பாப்பாலாம் விட்டுட்டு வேகமா ஓட்டு போறதுக்காக நானும் அவரும் லைக் அந்த போலிங் பூத்துக்காக கிளம்பி போயிட்டு இருந்தோம். வர வழியில நான் என் ஹஸ்பண்ட் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன், பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வந்து எனக்கு பிடிச்ச ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது அதுல வந்து கெஸஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அது என்ன கட்சியா இருக்கும்னு சொல்லிட்டு. சோ வந்து அவரை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். அவருமே வந்து சரி ஓகே நான் வந்து அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறேன், நீ வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நாங்க போனது கரெக்டா 3:30 இருக்கும். அதனால அது அன்டைம்ன்றதுனால எங்களுக்கு எந்த கிரௌடுமே இல்லை, ஓட்டு போடுறதுக்கு நல்லா ஃப்ரீயாவே இருந்துச்சு. சோ போயிட்டு டைரக்டா போயிட்டு ஓட்டு போட்டுட்டு நாங்க வந்து ஒரு ஒரு 10 மினிட்ஸ்ல நாங்க வீட்டுக்கு வந்தாச்சு. சுத்தமா கிரௌடே இல்ல, வெயில்ன்றதுனால சுத்தமா கிரௌட் இல்ல. வந்துட்டு சாப்பாடுலாம் அத்தைக்கு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அத்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அன்னைக்கு ஈவினிங் ஒரு 5:30 இருக்கும். நான் வந்து ஒரு அந்த கிரீன் கலர் பேக்ல பாப்பாக்கு தேவையான டவல், வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ், பனானா எல்லாமே எடுத்துக்கிட்டு நாங்க ட்ரெஸ், அடிஷனல் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நாங்க வந்து பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு நாங்க பீச்சுக்கு போயிட்டு. ஸோ அதனால வந்து வெயில்ல ஐ மீன் ஒரு 5 o'clock அந்த மாதிரி வெளிச்சத்துல பீச்சுக்கு போனா பாப்பா வந்து விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைம் சூஸ் பண்ணியிருந்தோம். பாண்டியில இருக்க செர்னிட்டி பீச்சுக்கு தான் நாங்க வந்து போனோம். பிகாஸ் பாண்டி நல்லா ஆல்ரெடி நல்லா கிரௌடடா இருக்கும். செர்னிட்டி பீச் கம்பேரிட்டிவா வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும். அட் த சேம் டைம் வந்து வீட்டுல இருந்து ஒரு 5-10 மினிட்ஸ்ல இந்த பீச், அதனால அங்க போயிருந்தோம். வழியில பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. இந்த மாதிரி டே டைம்ல பைக்ல போறதுனால தமிழ் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. போற வழி எல்லாம் ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. பாண்டி இப்படிதான் இருந்துச்சு. எலெக்ஷன்றதுனால அந்த அளவு கிரௌட் இல்ல. பிகாஸ் எங்க பார்த்தாலும் சைட்ல பாருங்க அந்த பேரிகேட் எல்லாம் போட்டிருந்ததுனால அந்த அளவு பப்ளிக்மே வந்து டூரிஸ்ட் அளவு நிறைய பேரும் வரல. ஸோ மாதிரி கொஞ்சம் ட்ரையா நல்லா இருந்தது. நாங்க போனதுமே வந்து எலெக்ஷன் எண்ட் முடிகிற டைம்ல வெளியே போனதுனால எங்களுக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் ஃப்ரீயாவும் இருந்தது, கிரௌட் ஃப்ரீயா இருந்துச்சு. சோ இதான் வந்து அந்த செரனிட்டி பீச்சுக்கு போற வரையும் நீங்க பாண்டி வரீங்க டூரிஸ்ட் இருந்தா கண்டிப்பா அந்த பீச் போய் பாருங்க. கொஞ்சம் ஃப்ரீயாவும் இருக்கும், டவுன் பக்கத்துலயும் இருக்கும். மெயின் பீச் இருக்கும், ராக் பீச் இல்ல பாண்டி மெரினா இருக்கும். அது எப்பவுமே கிரௌடடா இருக்கிறதுனால நாங்க யூஸ்வலா இங்கதான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அண்ட் இங்குமே வந்து சீ ஃபுட்ஸ் எல்லாமே கிடைக்கும். பட் அந்த அளவு சூப்பரா கிடைக்குமானா அது டவுட் தான். இங்க ஒரே ஒரு மசாலா பொரி கடை மட்டும்தான் இருக்கும். சோ நாங்க இப்போ இந்த இடத்துக்கு போனாலும் அங்க நாங்க சாப்பிட மாட்டோம். அந்த கடையுமே வந்து ரொம்ப நல்ல கூட்டமா இருக்கும். சோ இது உள்ள போக போக உங்களுக்கு தெரியும், நல்ல டூரிஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருந்தாங்க. எங்களுக்கு வந்து எப்படின்னா மார்னிங் அந்த அந்த ஒர்க் எல்லாம் ஃபுல்லா இருந்துச்சு இல்லையா, அதனால இது மட்டும்தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு பிளான் பண்ணேன். பிளஸ் அது வந்து எனக்கு வீக் டேஸ்ல கிடைச்ச ஒரு லீவ். வீக்கெண்ட்ல எப்பவுமே வெளியே